ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அந்தமான் அரசுவை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறது. இன்றைக்கான செஃப் யாருன்னு தெரியுமா? எங்கள் அம்மா தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம். நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதை நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். இதை நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு சிட்டிகை மிளகாய்த்தூள், ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு, இது 4 பொருளையும் போட்டு இந்த சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருவோம். அப்போ இந்த சிக்கனில் உள்ள தண்ணி ஃபுல்லாக அப்படியே கீழே இறங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம சிக்கனை சமைப்போம். இது ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். நான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த சிக்கனை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு. நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்கல அந்த கறியில் உள்ள தண்ணி ஃபுல்லாகவே வடிஞ்சிரும் கீழே. அதுக்கப்புறம் நம்ம கிரேவியில் சேர்க்கும்போது இதை நல்லா புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் சேர்க்கணும். ஒரு கடாய் எடுத்துக்கிறோம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எப்பயுமே சிக்கனுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே சேர்க்கணும். எண்ணெய் சூடாகிடுச்சு. சோம்பு, சீரகம், பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு. இப்போ 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை உள்ள சேர்த்து, பச்சை மிளகாய், கருவேப்பிலை. எப்பயுமே நம்ம சிக்கனுக்கு கொஞ்சம் வெங்காயம் அதிகமாகவே சேர்க்கணும். நான் 1 கிலோ சிக்கன், அதனால தான் நான் 2 வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். நம்ம சிக்கன் அதிகமாக எடுத்தோம்னா இன்னும் 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அதை கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன், அதை இது கூட சேர்த்துருவோம். இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம். இதில் நான் மல்லி இலை சேர்த்து அரைச்சதுனால பச்சையாக இருக்குது. கம்மியாக சேர்த்துக்கிறோம். ஏன்னா ஆல்ரெடி கறியில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாடை போயிடுச்சு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறோம். நம்ம ஃபஸ்ட்டே உருளைக்கிழங்கு ஏன் சேர்க்குறோன்னா, சிக்கன் சீக்கிரம் வெந்துடும். உருளைக்கிழங்கு கொஞ்சம் லேட் ஆகும் வேகிறதுக்கு. அதனால் கொஞ்சம் நேரம் அந்த உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் சிக்கனை போடுவோம். சிக்கன் ரொம்ப நேரம் வெந்துச்சுன்னா உடஞ்சிரும். அதனால் நம்ம உருளைக்கிழங்கு வேகிற வரைக்கும் சிக்கன் வெந்துச்சுன்னா உடஞ்சிரும் சிக்கன். அந்த கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். நம்ம ஆல்ரெடி கறியில் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் கம்மியாகவே சேர்த்துக்கிறோம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் நேரம் வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கறியை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கறியை நல்லா பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டுருவோம். பாருங்கள் சிக்கன் நல்லா வெந்துருச்சு.
நம்ம வந்து அந்த இஞ்சி பூண்டுலாம் போட்டு கறியை பிரட்டி வச்சதுனால அதில் தண்ணி வந்து ஃபஸ்ட்டே அது கறி விட்டுருச்சு. அதனால் இதில் அதிகமான தண்ணி விடலை, இல்லைன்னா ரொம்ப தண்ணி விட்டு கொதிச்சுக்கிட்டு இருக்கும். இப்போ 1 கிலோ சிக்கனுக்கு நான் மசாலா சொல்கிறேன். 1 கிலோ சிக்கனுக்கு 50 கிராம் சிக்கன் பொடி பாக்கெட்டில் 3/4 பாக்கெட் போட்டால் போதும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்து வேக வச்சுருக்கோம். இப்போ நான் வந்து 3/4 பாக்கெட்டு சிக்கன் மசாலா, சக்தி சிக்கன் மசாலா தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ இது வந்து சிக்கன் 65 பொடி இதில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அடுப்பு. மசாலா கொஞ்சம் கறியில் சாரட்டும், அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம். ஒரு 2 நிமிஷம் வெந்துருச்சு. நம்ம இப்போ அதில் தண்ணி சேர்த்துருவோம். கறியை வந்து ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், கறி உடையவே இல்லை. நான் வந்து இப்போ உப்பு சேர்க்கவே இல்லை. நம்ம கறியில் ஃபஸ்ட்லேயே போட்டு பிரட்டி வச்சதுனால உப்பு நல்லா சார்ந்துருக்கு கறியில். கிழங்குக்கு மட்டும்தான் சேர்த்தேன் உப்பு. எப்பயுமே வந்து சிக்கனில் வந்து அதிகமான தண்ணி சேர்க்கக்கூடாது. நம்ம ப்ராய்லரில் அதிகமான தண்ணி சேர்த்தாலே ப்ராய்லர் வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு. வேறு நம்ம நாட்டுக்கோழியில் தான் வந்து அதிகமான தண்ணி சேர்த்தோம்னா நல்லா அந்த சாறு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ப்ராய்லரில் வந்து எப்பவுமே தண்ணி கம்மியாக தான் சேர்க்கணும். நீங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் அந்த சிக்கன் கிரேவி எப்படி இருக்குன்னு, நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது, நல்லா டேஸ்டியாக இருக்குது. இந்த மாதிரி உங்கள் வீட்டிலே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது ரெசிபி உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதை செஞ்சு காட்டுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் அந்தமான் அறுசுவை சேனலுக்கு புதுசாக இருந்தால் அந்தமான் அறுசுவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா ஃப்ரெண்ட்ஸ். அறுசுவையில் ஆரோக்கியம் வளரட்டும்.